சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே ஊர் முக்கியஸ்தர்களால் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி தலைவர் உள்பட 10 குடும்பத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இளையான்குடி அருகே உள்ள கச்சாத்தநல்லூரில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த 150 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் உள்ள சில முக்கியஸ்தர்கள் கிராம நலன் செய்ய யாரையும் அனுமதிப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே 4 ஏக்கர் நிலத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்திருந்தனர். அவற்றை மீட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் விளையாட்டு மைதானம் அமைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம முக்கியஸ்தர்கள் ஊராட்சி தலைவர் குடும்பம் உள்பட 10 குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர். கோயில் திருவிழாவிற்கு கூட இவர்களிடம் எந்த வசூலும் செய்யவில்லை என்று தெரிகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. புறம்போக்கு நிலத்தை அபகரிச்சோம் அப்படின்ற ஒரு பேர்னால எங்களை ஒரு 8 குடும்பத்தை போன வருஷம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அது மீண்டும் அதிகரித்து இப்போ 15 குடும்பமாக நிற்கிது. இன்னைக்கு எங்கள் ஊரில் மிக கோலாகலமாக எங்கள் 15 குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சு அவங்க முளைப்பாரி திருவிழா கொண்டாடுறாங்க. அதில் என்ன கொடுமைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாய நிலங்களுக்கு தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. ஆடு மாடுகளை கையை காலெலாம் ஒடிக்கிறாங்க. ரோட்டில் பெண்கள் போனால் கூட ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. தண்ணி பைப்பில் எங்களுக்கு தண்ணியே கொடுக்கறதே இல்லை சார். நாங்கள் தண்ணிக்கு எங்கே போவோம்? முதல்ல தண்ணி பைப்புக்கு தண்ணி கொடுக்கறது இல்லை. டியூஷன் சென்டரில் குழந்தைகளை படிக்கவே விடுறதில்லை. எல்லாரையும் நீங்கள் போங்க, உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கோம், நீங்கள் எங்கேயாவது போய் படிங்க அப்படின்னு விரட்டுறாங்க. குழந்தைங்க விளையாடுற கூட்டத்தில் கூட எங்கள் குழந்தைகளை அடித்து விரட்டி விடுறாங்க சார். 8 குடும்பத்தை ஏற்கனவே ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ மறுபடியும் நான் அந்த 8 குடும்பத்தில் ஒதுக்கி வச்சவங்களோட நான் பேசுகிறேன்னு சொல்லி ஊராட்சி மன்ற தலைவர் பேசுகிறாரு. அப்போ அவர் நாங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம். இவர் ஏன் பேசுகிறாருன்னு சொல்லிவிட்டு என்னையை சார்ந்த குடும்பத்தில் 4 பேர் என் அண்ணன் தம்பிகளையும் சேர்த்து ஒதுக்கி எங்கள் அப்பா இறப்புக்கு அப்போ ஊருக்காரங்க யாரும் வரக்கூடாதுன்னு மக்களை தடுத்து அது பூரா அவங்களுக்கு வந்தவங்களுக்கு பூரா அவதாரம் போட்டு கும்பிட்டு கொள்ள சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நான் வரியெல்லாம் வாங்குன்னு சொல்கிறேன், வாங்கக்கூடாதுன்றாங்க. இப்படி இருக்கும்போது இது நெடுநாள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதோட மாவட்ட ஆட்சியரை பார்த்தோம். மாவட்ட ஆட்சியர் இதுக்கு இன்றைக்கி ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு ஆடியோ வருவார், அதிகாரி நீங்கள் வந்தவொடனே நேரடியாக உங்கள் ஊரில் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பிரச்சினை தொடர்பாக கோட்டாட்சியர் தலைமையில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி உறுதியளித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். ஊராட்சி மன்ற தலைவரையே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.